ஒட்டுண்ணி அப்படின்னா என்ன? என்னோட நான் வந்து வாழணும். ஆனா முழுக்க முழுக்க நான் எதுவுமே செய்ய மாட்டேன். நான் உங்க கூட தான் யாரோ ஒருத்தர் கூட நான் வாழுவேன். அப்ப எனக்கு எனக்கு உணவு வேணும், எனக்கு இருப்பிடம் வேணும், எனக்கு வாழ்றதுக்கு இடம் வேணும், என்னோட சந்ததியை பெருக்கிறதுக்கு இடம் வேணும். இது எல்லாத்துக்கும் நான் இன்னொருத்தர் தான் நான் சார்ந்திருப்பேன். நான் வந்து தனியா எதுவும் பண்ண மாட்டேன். எனக்கு யாராவது இது ஹெல்ப் பண்ணும். நான் அவரு கூட தான் இருப்பேன். அப்படிங்கிறதா இந்த ஒட்டுண்ணிகள். ஒட்டுண்ணிகள் அப்படிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம தலையில இருக்கக்கூடிய பேன். நம்ம தலையில தான் வாழுது. நம்ம தலையில இருந்து தான் ரத்தத்தை உறிஞ்சிக்குது. அங்கதான் முட்டை போடுது. எல்லாமே அங்கதான் பண்ணுது. அப்ப முழுக்க முழுக்க நம்ம தான் வந்து அந்த பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்குறோம். உணவு கொடுக்குறோம், இருக்க இருப்பிடம் கொடுக்குறோம், படுக்க இடம் கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம். அந்த மாதிரிதான் நம்ம கூடயே இருந்துட்டு நமக்கு கெட்டது செய்யக்கூடிய பூச்சிகள் தான் ஒட்டுண்ணிகள் அப்படின்னு சொல்ல முடியும். இந்த ஒட்டுண்ணிகளை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா, பிரதானமா ஒட்டுண்ணிகள் அப்படின்னாவே குளவி தான். ஒட்டுண்ணிகள் அப்படின்னாவே ஒண்ணு குளவி அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஈக்கள் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட உடம்புலயோ இல்ல அதோட முட்டைகள்லயோ இல்ல அது உடம்புக்குள்ளேயோ எங்கேயோ ஒரு இடத்துல இது முட்டையை போட்டுரும். இந்த ஒட்டுண்ணிகள் அங்க போய் முட்டையை போட்டுட்டு வந்துடும். அப்ப அந்த முட்டையில இருந்து வரக்கூடிய இளம் புழுக்கள் அந்த முட்டையவோ இல்ல அந்த புழுக்களையோ சாகடிச்சுட்டு நமக்கு நன்மை செய்யக்கூடியதா நமக்கு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணும் இல்ல, முட்டை ஒட்டுண்ணி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இல்ல நிறைய ரகம் இருக்கு. முட்டை ஒட்டுண்ணி, முட்டை புழு ஒட்டுண்ணி, புழுப்புழு ஒட்டுண்ணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு புழு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லி நிறைய ரகங்கள் இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல பிரதானமா நம்ம பயன்படுத்தக்கூடியது முட்டை ஒட்டுண்ணி. அப்படின்னா என்னன்னா, ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஈக்கள் என்ன பண்ணும், ஒரு தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட முட்டையில போய் முட்டையிட்டுரும். ஒரு கெட்ட செய்யக்கூடிய பூச்சி இருக்கு. உதாரணத்துக்கு நெல்ல இலை சுருட்டு புழு இருக்கு, நெல்ல தாள் பூச்சி இருக்கு, நெல்ல குருத்து பூச்சி இருக்கு, கத்திரில காய்ப்புழு இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பருத்தியில காய்ப்புழு இருக்கு. இந்த மாதிரி ஏதோ ஒரு புழுக்களோட முட்டை இருக்கு பாத்தீங்களா, அந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட முட்டைகள் இருக்கு பாத்தியா, அந்த முட்டையில போய் இது முட்டையை வச்சுட்டு வந்துடும். அதாவது முட்டையிலேயே முட்டையிட்டு வந்துடும். முட்டைக்குள்ளேயே முட்டையை விட்டுட்டு வந்துட்டு அதுக்குள்ள போய் முட்டை இட்டு அடுத்த செகண்டே, அடுத்த 24 மணி நேரத்திலே அது பொறிச்சு அங்க இருக்கக்கூடிய அந்த முட்டையில இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா சாப்பிடும். நல்லா ஆம்லெட் மாதிரி அதை சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது பாத்தீங்க அப்படின்னா பூச்சியா வரும். அதுதான் நான் அந்த புகைப்படத்துல காமிச்சிருக்கேன். அதை நல்லா பார்க்கலாம். லெஃப்ட் சைட்ல பாருங்க, அப்படியே பூச்சியா வந்துடும். வெளியில அதான் ஈக்களா வந்துடும், இல்ல குளவியா வந்துடும். ஒரு முட்டைக்குள்ள முட்டை போய் அந்த முட்டையில இருந்து வந்து இளம் புழுக்கள் வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டுப்புழுவா மாறுது. கூட்டுப்புழா வந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூச்சியா மாறுது. இப்போ ஒரு சிம்பிளான விஷயம், தீமை செய்யக்கூடிய புழுக்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த புழுக்களோட அந்த பூச்சிகளோட முட்டையை வச்சுட்டு அந்த முட்டை வெடிக்கிறதுக்கு முன்னாடியே தான் வெடிச்சு அந்த முட்டையை நல்லா ஆம்லெட் மாதிரி சாப்பிட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா நான் வருவேன். அப்ப முட்டை வேற பூச்சியோடது, ஆனா வெளியே வர்றது வேற ஆளு, முழுக்க வேற ஆளு. இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம வயல்ல போய் பார்க்கும் பொழுது பொதுவா தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோட முட்டைகள் வந்து ஒண்ணு ஒயிட்டா இருக்கும், வெள்ளையா இருக்கும். அப்படின்னா இளம் ஆரஞ்சு நிறமா இருக்கும். ஒரு ஆரஞ்சு நிறம் வந்து வெள்ளையா இருக்கும், இன்னும் இல்ல அப்படின்னா ஆரஞ்சு நிறமா இருக்கும். அப்ப இந்த ஆரஞ்சு நிறத்துல இருக்கணும், இல்ல அப்படின்னா வெள்ளை நிறத்துல இருக்கும். இதை தாண்டி ஒரு மாதிரி கருநிறம், வெள்ளையில கருப்பா படிஞ்ச மாதிரி இல்ல ஆரஞ்சுல கருப்பா படிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னாவே அது வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுண்ணி தான். அப்ப அங்க ஒட்டுண்ணி முட்டை போட்டிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இதுல என்ன ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் அப்படின்னா, இந்த ஒட்டுண்ணிகள் ரொம்ப சாதாரணம் கிடையாது. நான் எங்க முட்டை போட போறேன் அப்படிங்கிறது ரொம்ப தீர்க்கமா வேலை செய்யக்கூடியது. போய் பறந்துட்டு போயிட்டே இருக்கும். எங்கெல்லாம் தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும். அதுவும் குறிப்பா எங்க அதிகமா இருக்கு, ஏன்னா தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் எங்க அதிகமா இருக்கோ அங்க வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா இலைகளை கடிக்கும், காய்களை கடிக்கும், பூக்களை கடிக்கும். அப்ப காய்களையோ பூக்களையோ கடிக்கும் போது அங்க ஒரு ஸ்மெல் வரும். நார்மலா நம்ம ஒரு இலையை கசக்கிறோம் அப்படின்னா ஒரு துர்நாற்றம் வருது இல்ல, அந்த மாதிரிதான் அந்த பூச்சிகள் வந்து தீமை செய்யக்கூடிய பூச்சிகள் ஒரு இலையை கடிச்சு சாப்பிடுது அப்படின்னா அங்க கண்டிப்பா ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல்லை வச்சு இந்த நன்மை செய்யக்கூடிய ஒட்டுண்ணிகள் போயிட்டு உங்க அம்மா கூப்பிடுச்சு பாரு, வச்சுக்கிதான் பாரு. நம்ம யார்கிட்ட முட்டை போடணும் அப்படிங்கிறத போய் பார்ப்போம். அப்பா வேலை செஞ்சுட்டு உங்க முட்டையா, சரி இப்ப நான் முட்டையில முட்டை போட போறேன் அப்படின்னா அந்த முட்டையை பார்க்கும், முட்டையை ஸ்மெல் பண்ணி பார்க்கும், முட்டையை உருட்டி பார்க்கும். ஓகே, இந்த முட்டை நல்ல முட்டை தான், இது தெளிவான முட்டை தான், இதுல யாரும் இது வரைக்கும் முட்டை இல்லை, சொல்லிட்டு முட்டையிட அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா தன்னோட
எதிரிகளை தேர்வு செஞ்சு அதுல இருந்து அரிசி முட்டையை துண்டுறது தான் போடக்கூடியது கடிக்க அந்த போகுது ஒன்று ஒட்டுண்ணிகள். அப்போ. இப்ப இந்த முட்டை ஒட்டுண்ணிகள், அதாவது முட்டையிலேயே முட்டை போடக்கூடிய ஒட்டுண்ணிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரைக்கோகுரமா அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரைக்கோகுரமா ஃப்ளோனி, ஜப்பானிக்கம், ட்ரைக்கோகுரமா கிலோனிஸ், அதே மாதிரி டெலனோமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய அம்மா ஒட்டுண்ணிகள் வச்சுக்குது இருக்கு. போடுறீ போடி. இது எல்லாம் முட்டை ஒட்டுண்ணிகள், அதாவது முட்டையிலேயே முட்டை போடுறதுதான் அம்மா முட்டை வச்சுக்குதுடா ஒட்டுண்ணிகள். போடா. அதே மாதிரி முட்டை புழு ஒட்டுண்ணின்னு இருக்கு. முட்டையில தன்னோட முட்டையை வச்சிரும், ஆனா வெடிக்காது. இப்ப அவ தீமை ஃபோன் நான் செய்யக்கூடிய வச்சிடல. ஒரு பூச்சி இருக்கு அப்படின்னா அதோட முட்டையில என்னோட முட்டையை வச்சுட்டு வந்துடும். இது முட்டையை வச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த தீமை செய்யக்கூடிய முட்டையை வந்து வெடிச்சிடும், வெடிச்சு புழுவா மாறிடும். அப்போ ஒரு புழு இருக்கும், அந்த புழுவோட உடம்புக்குள்ள இந்த நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளோட முட்டைகள் இருக்கும். அப்ப இந்த முட்டை வெடிச்சு அந்த அந்த புழுவோட உடம்புக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அந்த புழுவை சாகடிச்சுட்டு வெளியே வரும் பொழுது குளவியா வரும். இதுதான் முட்டை புழு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் பார்த்தீங்கன்னா புழு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. புழு ஒட்டுண்ணி அப்படின்னா நம்ம இப்ப தென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரக்கானிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருந்தலை புழுகளுக்காக பயன்படுத்துவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடலையில வந்து பாத்தீங்கன்னா பெத்திலிட் அப்படின்னு சொல்லக்கூடிய முட்டை ஒட்டுண்ணியை பயன்படுத்துவோம். இந்த மாதிரி நிறைய இருக்கு. இது எல்லாமே நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள். இப்ப நான் சொல்றது முட்டை ஒட்டுண்ணி, முட்டை இங்க புழு இல்லடா ஒட்டுண்ணி, போனு பாரு. கூட்டுப்புழு ஒட்டுண்ணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மா இறைவேலி நீ ஒட்டுண்ணி. தாண்டி இங்க இருந்து எடுத்துட்டு போன. ஒட்டுண்ணிகள் இந்த அம்மா மாதிரி 4 வச்சுக்குது நீ வகையான போடி. ஒட்டுண்ணிகள் இருக்கு. இது எல்லாமே மார்க்கெட்ல கிடைக்குது. இப்ப நான் பருத்தி சாகுபடி பண்றேன், இல்ல நான் வந்து மிளகாய் சாகுபடி பண்றேன், நான் வந்து கத்திரி சாகுபடி பண்றேன், அப்ப இதுல வந்து காய்ப்புழு இருக்கு, கூட்டுப்புழு இருக்கு, நெல் சாகுபடி பண்றேன், குருத்துப்புழு இருக்கு அப்படின்னா இதுக்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணணும், இந்த முட்டை ஒட்டுண்ணிகள் அப்படின்னா புழு ஒட்டுண்ணிகள் இதை வாங்கி வைக்கணும். அதுவும் குறிப்பா அந்த புழு ஒட்டுண்ணிகள் இருக்கு தெரியுங்களா, அதுல ஒரு குளவி வகை இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இக்னி மாட்டு குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. இக்னி மாட் அப்படின்னு சொல்லக்கூடிய குளவி. இந்த குளவி என்ன பண்ணும் அப்படின்னா நெல்ல இருக்கக்கூடிய குருத்து பூச்சி, தாள் பூச்சி, இலை சுருட்டு புழு எல்லாத்துக்குமே, எல்லா பூச்சிகளோட உடம்புகளையுமே இது போய் முட்டையிட்டோம். இப்ப குருத்து புழு அப்படின்னா அந்த குருத்துக்குள்ளதான் இருக்கும், இங்க அடித்தண்டுல அந்த குருத்துல புழு இருக்கும். இந்த குளவிகள் என்ன பண்ணும் அப்படின்னா போய் அடிக்குருத்துல உட்காந்து தன்னோட கொடுக்க பயன்படுத்தி, அந்த கொடுக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு, 3 இன்ச்சுனா என்னாச்சு, 2 இன்ச்சுனா 5 சென்டிமீட்டர், 3 இன்ச்சுனா 6-7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர் ஆழத்துக்கு கூட அது தன்னோட கொடுக்க உள்ள நுழைச்சி அந்த குருத்து புழுல இருக்கக்கூடிய அந்த குருத்துல இருக்கக்கூடிய அந்த புழுக்களோட உடம்புக்குள்ள முட்டையை போட்டு வந்து, அப்ப அந்த முட்டையில இருந்து வரக்கூடிய புழுக்கள் வந்து அந்த பூச்சியை சாப்பிட்டு சாகடிச்சிடும். அது மட்டும் இல்லாம அங்க இருந்து வரக்கூடிய குளவிகள் அடுத்தடுத்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் குருத்து பூச்சி இருக்கு, எங்கெங்கெல்லாம் தாள் பூச்சி இருக்கோ அதோட உடம்புக்குள்ள போய் முட்டையிடும். அதே மாதிரிதான் தாள் பூச்சிகள். நெல்லுல தாள் பூச்சி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2-3 தாள்களை அப்படின்னா ஒரே தலை மடக்கி நல்லா உள்ள ஷேஃபா இருக்கும் அப்படின்னு அது நினைச்சிட்டு இருக்கும். ஆனா இந்த குளவிகள் என்ன பண்ணும், அந்த இலையை சுருட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த இலையை சுருட்டுல எங்கேயாவது ஒரு சின்ன கேப் இருக்கும், அந்த கேப்லயே தன்னோட கொடுக்க உள்ள நினைச்சு அந்த அந்த புழுக்கோட உடம்புக்குள்ள முட்டையை போட்டு வந்து போன் நீங்க தான் வச்சிருக்கீங்க, இங்க வந்து எதுக்குடி கத்திட்டு இருக்கீங்க? முட்டையை நான் அவங்கள இழுக்க மீட்டிங்ல போட தானே முடியாது. இருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைட்டா ஒரு கொடுக்கு ஒரு சும்மா ஒரு கடிக்கிற மாதிரி ஒரு லைட்டா ஒரு ஊசி மாதிரி போட்டுவிட்டு ஒரு நட்சத்திரத்தை உள்ள செலுத்திடும். அந்த நட்சத்திரம் உள்ள போனோடனே என்ன ஆகும் அப்படின்னா அந்த புழுக்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு அரை மயக்கமாயிடும். சாகவும் சாகாது, நல்லாவும் இருக்காது, அரை மயக்கமா இருக்கும். அப்ப அந்த அரை மயக்கத்திலே இருக்கும் பொழுதே இந்த குளவிகள் இடக்கூடிய முட்டையில இருந்து வரக்கூடிய புழுக்களை வந்து அந்த உடம்பை சாப்பிட்டு அடுத்த குளவியா வந்துடும். அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா போயிட்டு அடுத்தடுத்த புழுக்களை வந்து தேடி தேடி முட்டையிடும். இதுதான் இந்த ஒட்டுண்ணிகளோட செயல்படுது.